ஃபேக் ஃபேஸ்புக் ஐடி இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி பயன்படுத்தி உங்களோட யாராவது அவர்கள் நண்பராக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது தெரியாத ஆட்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி செய்ய முடியுமா? அவங்கள எதுவும் செய்ய முடியாதா? நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் கிடையாது, இது என்னங்க நான் வந்து சும்மா பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலை, அதுக்கப்புறம் அதனால நான் என்ன யார்ட்டையா திருடுனா செஞ்சேன்னா சும்மா கிண்டலுக்காக தானே பண்ணேன் அப்படின்றாங்க. தவறு. அதில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. அது ஒரு சைபர் கிரைம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஐடி யாராவது கிரியேட் பண்ணாங்கன்னா 1930 ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்க விசாரணை நடத்தி இன்னார் தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அதில் வந்து ஒரு பெரிய கேஸ் ஆகலாம், கைது செய்யப்படலாம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அது மாதிரி நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உடனடியாக புகார் தெரிவிங்க. சரி, இது என்னங்க இது பண்ணுறது, நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. சாதாரணமாக விட்டிங்கன்னா அது வந்து பெரிய ப்ராப்ளமாக சுவரூபம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தாராளமாக லோக்கல் போலீஸ்லையும் இப்போ எடுக்கிறாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இது சம்பந்தமான புகாரை வந்து எடுக்கிறாங்க. எடுத்து அதுக்குண்டான விசாரணையை வந்து துரிதமாக நடத்துகிறாங்க. ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டி வந்துகிட்டே இருக்குது, லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டி வந்துகிட்டு இருக்குது. ரெண்டாவது புதிய பிஎன்எஸ் சட்டத்தின் கீழே இது வந்து பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. அதனால இந்த நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து சோஷியல் மீடியா பிராங்க் அப்படின்னு நினைச்சு யாராவது செய்யறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. இது கண்டிப்பா யாராவது பிராங்க் பண்ணீங்கன்னா ஜெயிலுக்கு போறது தயாரா இருக்கணும். அந்த மாதிரி ஆள் தான் பிராங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிராங்க் பண்றவங்களா இருந்தா அதை நிறுத்துங்க. இது யாராவது பண்றவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா தாராளமா இது வந்து ஷேர் பண்ணி, இது மாதிரி பண்ணாத, இதுல ஆபத்து இருக்குன்றத நீங்க நண்பர்களாக உங்களுடைய கடமையை நீங்க செய்யுங்க.